மனசுல காயம். அப்படித்தானே? அவங்க என்னைய இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்னைய இப்படி பேசிட்டாங்க, என்னைய பத்தி சர்ச்சில் இப்படி சொல்லிட்டாங்க. யாரு என்ன சொன்னாலும் அவர் உன்னை என்ன செய்யறாருன்னா, என்ன வேணாலும் யாரு வேணாலும் உங்களை பத்தி அவர்கிட்ட போய் சொன்னாலும் அவர் உங்ககிட்ட வரும்போது என்ன செய்யறாரு தெரியுமா? அவர் ஒரு தாய் தன் பாலகனை தேற்றுவதை போல நான் உங்களை எருசலேமின் சபையிலே உன்னை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபைக்கு வருகிற ஒவ்வொருவரை பத்தி யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க, எதை வேணாலும் பேசுவாங்க, கவலைப்படாதீங்க. ஆனா சபைக்கு வரும்போது, சபையில இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தாய் எப்படி தன் பாலகன் அழும்போது, தன் பாலகன் அந்த வயிற்று வலியோ அல்லது பசியினாலும் அந்த கதறும் போது அப்படியே அந்த பாலகனை அள்ளி அப்படியே மார்போடு சேர்த்து அணைத்து அப்படி லேசா ஒரு ஷேக்கு கொடுத்து அதான் தேற்றுறது. அப்படி அழாது ஆயிருக்கு அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறது போலதான் கர்த்தர் இடத்துல நீங்க வரும்போது யார் என்ன குறைய பத்தி பேசுனா, என்ன உங்களை பத்தி சொல்லியிருந்தாலும் அதை அவர் கேட்கறது இல்ல. உங்க அழுகையின் சத்தத்தை, அதையும் தாவீது சொல்றாங்க சங்கீதத்துல, என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஒரு தாய் தன் பாலகனை தேற்றுவது போல அவர் உங்களை அனுதினமும் தேற்ற விரும்புகிறார்.